வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தனிப்பாடல் திரட்டிலே ஔவையாரின் தனிப்பாடல் 6வது பாடல். இது உலக வழக்கு. யார் முன்னால் பேசணும், யார் முன்னால் பேசக்கூடாது என்று ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ எல்லாம் அந்த வரைமுறையெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் தான் பேசுவது சரியா தவறா என்றே தெரியாமல் பேசுறாங்க. அதுக்கு சிலர் இப்படி சொல்லுவாங்க, நீ முன்னாடி இருக்கிறவங்கலாம் யாருன்னு தெரியும், முன்னாடி எல்லாம் காலி சேர்னு நினைச்சுக்க, உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீ பேசு, அப்பதான் உனக்கு பழக்கம் வரும். தவறு. அப்படின்னா நீங்க காலி சேர் முன்னாடி போய் பழகுங்க. ஆனால் ஒரு அவையறிந்து பேச வேண்டும். இந்த அவையில யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் பேச வேண்டும். அவையறிந்து பேசவில்லை என்றால் உங்களுடைய மதிப்பு குறைந்து போய்விடும். அதுக்கப்புறம் நீங்க எங்கேயுமே பேச உங்களுக்கு நான் எழாது. அதைத்தான் இவர் சொல்றார். எந்த அவையில பேசணும், எந்த அவையில் நாம் பேசக்கூடாது என்று இந்த பாடலில் ஔவையார் மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம். காணாமல் யாருக்கும் தெரியாமல். இந்த இடத்துல காணாமல் என்றால் கற்றாரை காணாத போது, கற்றவர்களை நீங்கள் காணாத பொழுது. இந்த அவையில அல்லது நாம் பேசிக்கொண்டு இருக்கின்ற இடத்திலே ஒரு கற்றவர் இல்லை. கற்றவர் இல்லை. அப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு நீங்க பேசுவது சரியா தவறா என்றே அவர்களால் உணர இயலாது. அதனால கற்றவர்கள் இல்லாத பொழுது வேணுங்கிற அளவுக்கு நீங்க கத்தலாம். அது பேர் கத்து, அது பேச்சு கிடையாது. நீங்க பேசுறது அப்படின்னா அர்த்தம் பொதிந்திருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சுல. ஒரு சொல் கூட விரயமான சொல் இருக்கக்கூடாது. வெற்று சொல் ஒரு சொல் கூட இருக்கக்கூடாது. அன்பிற்குரிய, பண்பிற்குரிய, மிகவும் மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, உயர்தலுக்குரிய என்ன இதுல இருக்கு? ஒட்டு மொத்தத்தில் 1 மணி நேரம் இப்படி ஒருத்தன் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பேச்சினுடைய சாரம் 2 நிமிஷங்களுக்கு கூட இருக்காது. 2 நிமிடங்களுக்கு கூட பெறாத ஒரு பேச்சினை 1 மணி நேரம் நீட்டி முழக்கி கத்தி பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது. ஏன்னா நீங்க பேச பேச கற்றவர்கள் அந்த அவையிலே இருந்தால் என்ன இப்படி உளறான், எதுவுமே தெரியாமல் பேசி கொண்டிருக்கின்றானே, அவன் பேசுவதெல்லாம் தவறு என்று அவர்களுக்கு புரியும். அடுத்து நீங்க வந்தீங்கன்னாவே இவன் தப்பா பேசுவான். அப்ப அந்த கற்றவர்கள் அந்த அவையில இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குமோ இந்த தரத்திற்கானவங்க தான் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. கற்றவர்கள், அறிந்தவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு அங்கே இருக்க மாட்டார்கள். எனவே காணாமல், கற்றவர்களை காணாத போது வேணுங்கிறதெல்லாம் நீங்க கத்துங்க, பேசுங்கன்னு சொல்லல, கத்துங்க, என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா கற்றவர்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, கற்றோர் முன், அப்படி கற்றவர்கள் அங்கே இருக்கின்றார்களே ஆனால் அவர்கள் முன்பாக நீங்கள் பேசும்போது கோணாமல். கோணாமல் எப்போ கோணம்? நாணம் வந்தால் கோணம். நாணம் வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய உடல் கோணும். அப்போ கோணாமல் என்றால் நாணம், வெட்கப்படாமல் வாய் திறக்க கூடாது. கற்றவங்க வந்துட்டாங்க, அந்த அவையிலே கற்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ நாம் பேசுவது சரியா தப்பான்னு நமக்கே தெரியல. அப்போ இந்த அவையிலே நம்ம அதை பேசக்கூடாது. அப்போ நாணி கோணி வாய் திறக்க கூடாது கற்றவங்க முன்னாடி. கற்றவங்க இல்லாத அவையிலே, அவர்கள் இல்லாத போது நீங்க என்ன வேணாலும் கத்தலாம். அதுக்கு பேர் பேச்சு கிடையாது. பேசுதல் என்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும். அப்படி வெற்று சொல் இல்லாத பேச்சு பேசுறதா சிறந்த பேச்சு. சோ கற்றவர்களை காணாத போது வேண்டுவதெல்லாம் கத்தலாம். கற்றார் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே. நாணாமல், வெட்கப்படாமல், பேச்சு பேச்சு எனும் பெரும் பூனை, பேச்சு பேச்சு எனும் கிளி. கிளியானது பேசும். அதுக்கு யார் இருக்கா போறான்னா தெரியாது. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை பேசும்.
நீங்க ஒருவர் அறைக்குள் வருகிறார். அந்த அறைக்குள் வருகின்றவரை பார்த்து அதுக்கு முன்னாடி அவரை பத்தி நீங்க ஏதாவது தவறான கருத்துக்களை அந்த கிளிக்கு கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, அவர் வரும்போது இது கொஞ்சம் கூட கவலையே படாம அவரை திட்டிடும். ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்ததை சொல்லுது. ஏன்னா அதுக்குன்னு சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது. ஒரு கிளிக்கு என்று அறிந்து பேசுகின்ற ஆற்றல் அதுக்கு கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே பேசும், கூச்சமே படாது. அப்போ நாணாமல் பேச்சு பேச்சு எனும் பேசும் கிளியை போல அப்படி பேசும். கொஞ்சம் கூட நாணாது கோணாது அது பாட்டு பேசும். நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை பத்தி பேசும். ஸோ இவங்க இருக்காங்க, இவங்க இல்லை, இவங்களை பத்தி தான் நம்ம பேசுறோம், இவங்களை பத்தி குறைவாக பேசுறோம், இப்படி பேசக்கூடாதுன்னா அதுக்கு தெரியாது. நீங்க சொல்லி கொடுத்ததை பேசும். நாணாமல் பேச்சு பேச்சு எனும் பெரும் பூனை வந்த பேச்சு பேச்சு எனும் கிளியானது பெரும் பூனை வந்த கால். ஒரு பெரிய பூனை அங்க வருதுன்னு வச்சுங்க, அப்படி வந்துருச்சுன்னா வந்த பொழுது, பெரும் பூனை வந்த பொழுது கீச் கீச் எனும் கிளி, கிளியானது கீச் கீச் அவ்வளவுதான் சொல்லும், அதுக்கு மேல திறக்காது. ஒரு கிளி வந்திருக்கும் போது இது பேசுமா? அப்படியே பயந்து நடுங்கி போய் கீச்சு கீச்சுன்னு கத்துமே ஒழிய நீங்க சொல்லி கொடுத்தாலும் அது பேசாது என்று. காணாமல் வேணுமதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே. நாணாமல் பேச்சு பேச்சு எனும் பெரும் பூனை, பேச்சு பேச்சு எனும் கிளி பெரும் பூனை வந்த கால் கீச்சு கீச்சு எனும் கிளி எனும். இந்த இடத்துல கிளியை இங்க ஆனா தூக்கி பேச்சு பேச்சு எனும் கிளி பெரும் பூனை வந்த கால் கீச்சு கீச்சு எனும். கீச்சு கீச்சு சத்தம் போடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பேசாது என்று இந்த பாடலிலே ஔவையார் கூறுகிறார். நன்றி.